Hi guys, welcome to Big Topic. நாங்களும் பார்த்தோன்னா அரசியல் களத்தில் இருக்கோம். எங்களையும் பார்த்தோன்னா எதிரே ஏற்றுக்குங்க தளபதி விஜய் அப்படின்னு வாண்டடாக பார்த்தோன்னா கெஞ்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர சிரிப்பு. யார் அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளும் ப்ளஸ் வந்து இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி, அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவங்க எல்லாரும் எங்களும் பார்த்தோன்னா ஆடத்தில் சேர்த்துக்குங்க விஜய், நாங்களும் உங்களுக்கு எதிரிதா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களாம் வாண்டடாக வண்டியில் இருக்கிறது. அவர் பார்த்தோன்னா சுத்தமாக மதிக்கவே இல்லை. நேற்று குறுக்கில் மிதிச்சுட்டு போயிட்டார். சிங்கம் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து அல்லு சில்லுகளை இந்த மாதிரி யூஸ் இல்லாதது, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன விலங்குகளெல்லாம் வேட்டையாடாது அப்படின்னு தளபதி சொல்லிட்டார். உடனே பிடிச்சிட்டாங்க அதை எங்களுக்கு அப்படின்னு. தளபதி விஜய் அவர் நேற்று எந்த இடத்துலையாவது இதை வந்து நான் சீமான் அவர்களை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன், நாம் தமிழரை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரான்னு இல்லை. அவர் பார்த்தோன்னா மேலாப்பில் பேசிட்டு போயிருந்தார். அதை உடனே இந்த நாம் தமிழர் குரூப் நேற்று நைட்டே தளபதி பேசின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா தூக்கிட்டாங்க. இந்த முக்கியமான நபர்கள், இந்த சாட்டை துரைமுருகன் இவரெல்லாம் தூக்கிட்டார். சிங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா தளபதி தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அந்த அசிங்கம் யார் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எங்களை தான் சொல்கிறார் அப்படின்னு இவங்களா பார்த்தோன்னா வாண்டடாக அந்த ப்ரொமோஷனை தேடிக்கிறாங்க. தளபதி யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்ல வேலை இவங்களா தேடிக்கிறாங்க. இது வரைக்கும் திமுகவாவது பார்த்தோன்னா அதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இல்லை, திமுக தொண்டர்கள் யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களான்னு இல்லை. அவங்களே பார்த்தோன்னா அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இங்கே இந்த குறுக்க கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தோன்னா தளபதி எங்களை தான் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி வந்து தளபதி கடிச்சு வச்சுட்டு இருக்கு. அவர் வழக்கம் போல் கண்டிப்பாக சிங்க மாதிரி சைலண்டாக தான் இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது ப்ரொமோஷனை தேடி போகிறவங்கள பார்த்துருப்போம், ப்ரொமோஷனை உருவாக்குறவங்கள பார்த்துருக்காங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியில் பார்க்கலாம். அவர் எங்களை தாப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே வந்து வாண்டடாக அசிங்கப்பட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த சிங்கம்னு சொல்லிட்டாரு, அசிங்கம்னு சொல்லிட்டாரு, அது அசிங்கம் நாங்கள் தான் நீங்களே பார்த்தோன்னா அசிங்கப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. இதே மாதிரி தான் மைக் சின்னத்தை பார்த்தோன்னா எங்களை வச்சு தான் தளபதி பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு, எங்கள் மைக் சின்னத்தை வச்சு தான் தளபதி அந்த மாதிரி பேசியிருக்காரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களே பார்த்தோன்னா வாண்டடாக ஓட்டு கேட்டாங்க, ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாங்க மைக்கை வச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு அசிங்கம்னு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த அசிங்கம் எங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு இவங்களே பார்த்தோன்னா அந்த அசிங்கம் தூக்கி தலையில் போட்டுக்கிறாங்க. என்னப்பா இது, என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னே சொல்லிட்டாரு. அரசியல் களத்தில் ரெண்டு பெரிய கட்சிகள் இப்போ எது அப்படின்னா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது யார், எல்லா அரசியல் வல்லுநர்கள், மிகப்பெரிய பார்த்தோன்னா அரசியல் இது வரைக்கும் பயணிச்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து, அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிறது களத்தில் திமுகவும் தாவேகவும் தான் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் களத்தில் இருக்கோம், நாங்கள் தான் பார்த்தோன்னா மூன்றாவது கட்சி அப்படின்னு இன்னொரு கும்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. வாக்கு வாங்கி ஜெயிச்ச கட்சியே தளபதி ஏற்றுட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தோன்னா மூன்றாவது கட்சியெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அவர் பார்த்தோன்னா திமுகவை பிஜேபி ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒன்று ஆரம்பித்து புதுசு தளபதி அவர் தான் கட்சியினுடைய தலைவர். அவரை தாண்டி பெரிய தலைகள் பின்னாடி யாராவது இருக்காங்களான்னா இல்லை அரசியல் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அரசியலை மற்ற கட்சிகளை பார்த்தோன்னா பெரிய அளவில் பயணிச்சவங்க யாராவது பார்த்தோன்னா தாவேக்கா கூட இருக்காங்களா, தளபதிக்கு சொல்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போதைக்கு அவர் ஒன் மேன் ஆர்மி, அவ்வளோதான். ஸோ அந்த நபர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற திமுகவையும் ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபியும் எதுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை வந்து தளபதி பண்ணியிருக்காரு. யாரும் பார்த்தோன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தளபதி பார்த்தோன்னா ஓப்பனாக எதிர்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து புதுசாக யாரும் இதை பண்ணவே மாட்டாங்க. சீமான் அவர்களெல்லாம் பார்த்தோன்னா கலைஞர் கூட இருந்தப்போ அவங்க மிகப்பெரிய தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன் கூட இருக்கும்போதே பேசியிருக்க வேண்டியதானே, அப்பயே பேசலை? அப்போ எதுக்கு பார்த்தோன்னா பம்மிட்டு பயந்துட்டு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றது தெரியல. அந்த அளவு தான் பார்த்தோன்னா இவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்க பார்த்தோன்னா அவங்களெல்லாம் எதிர்த்தது போதாது, எங்களையும் எதிர்த்துருங்க, நாங்களும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆளாக தெரியணும் அப்படின்ற மாதிரி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது நாங்களும் ஒரு ஆள் இருக்கோம்ப்பா, என்ன கொஞ்சம் கவனி அப்படின்ற மாதிரி தளபதிக்கிட்ட பார்த்தோன்னா அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த லெவலில் தான் இவங்களோட அரசியல் போயிட்டுருக்கு. இப்போது திமுகவும் பிஜேபியும் தான் நாம் தமிழர் கட்சியோட எதிரிகள் அப்படின்னு சொன்னாங்க. எதிரிகள் தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆண்டுட்டு இருக்கிறது அவங்க தானே. அப்படி இருக்கப்ப அவங்க தான் இவங்களோட மெயின் எதிரி. தளபதி வர்றதுக்கு முன்னாடி இருந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ தளபதியும் பார்த்தோன்னா வந்து அவங்கள தான் எதிர்த்துட்டு இருக்காரு. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது யார் அப்படின்னா அவங்க தானே. அப்படின்னா தளபதியும் அவங்க தான் எதுக்கு செய்வார். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள தான் எதுக்கணும். எதுக்கு பார்த்தோன்னா தாகக்காவை எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. இதெல்லாத்தையும் தாண்டி சீமான், இந்த சாட்டை துறைமுருகன் இவங்க எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச். இது வரைக்கும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் இந்த தம்பிகள் இருப்பாங்களே, இந்த தம்பிகள் வச்சுருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பற்றி பெரிய அளவில் வீடியோஸே இருக்காது. தொடர்ந்து பார்த்தோன்னா தளபதி பற்றின வீடியோஸே தான் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நேற்று மாநாடுலாம் நடந்ததுக்கப்புறமா சொல்லவா வேணும், எந்த லெவலில் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இந்த சாட்டை துறைமுருகனெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு, பயங்கரமாக போட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தாவேக்காவை எடுத்துகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். திமுக கொடுத்துருக்கிற அந்த அசைன்மெண்ட்டை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க திசை திருப்பணும் இல்லை, இப்போ நாம் தமிழ் இருக்கும் தாவேக்கும் தான் போகணும் அப்படின்னு பரவாயில்ல இருந்துட்டு போச்சு. அது இதை வந்து நம்ம இந்த இடத்துல பேசி தான் ஆகணும். என்ன அப்படின்னா திமுகவையும் பிஜேபியும் தலைவர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டாரு.
ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாஸிலும் ஏன் பார்த்தோன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸில் கூட பார்த்தோன்னா மிக முக்கியமான நியூஸ் சேனல்ஸில் எதைத்தான் போட்டிருக்காங்க. தளபதி டேரெக்டாக திமுகவை பிஜேபி எதிர்த்துறாரு அப்படிங்கிறது இந்தியாவுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதை அவர் செய்யட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தளபதி பிகில் படத்தில் சொல்லுவார்ல, பிள்ளைங்களாம் கிரவுண்டில் விளையாட்டும், நம்ம கொஞ்சம் வெளியே விளையாடலாம் செல்லோன்ற மாதிரி இவங்களை வச்சு நம்ம செய்வோம். எப்படின்னா, தளபதி திமுக எதிர்த்துதான் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸ்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி பற்றி தான் தளபதி பேசிட்டார் அப்படின்னு எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ்லாவது இது வரைக்கும் ஒரு நியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, யூடியூப் சேனலில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சாட்டை துறைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி, இன்னும் சில தம்பிகளாக இருப்பாங்க, இந்த விஷ்ணு, இவங்க தான் பார்த்தோம்னா யூடியூப்பில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் அரசியல் பண்ணுறவங்க கூட நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. தளபதி யார் யார் எதுக்குறாரு அப்படிங்கிறது நேஷ்னல் மீடியா வரைக்கும் போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி யாருமே பேசலை. உள்ளூர் சேனல்லே பார்த்தோன்னா சீமானத்தை அப்படி பேசிட்டார் அப்படின்னு மாதிரி யாருமே கேட்கல. அப்படியே யாராவது அப்படி கேட்டிருந்தாலும் கூட டைம் பாஸ், வியூஸ் போகிறக்காக பார்த்தோன்னா கேட்டிருப்பாங்க. ரியாலிட்டியெல்லாம் அது கிடையாது. ஏன்னா அவர் என்ன மாதிரி மழுப்புவார் அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கல. ஸோ யூடியூப்பில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்க தளபதி எதிர்த்து பார்த்தோன்னா எங்களையும் கொஞ்சம் பார்த்து கவனிங்க, எங்களையும் பேசுங்க. எங்கேயாவது தளபதியோட வாயில் கொஞ்சமாவது இந்த நாம் தமிழர் அப்படின்ற வார்த்தை வந்துடாதா, சீமான் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட மாட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா ஏங்கியிருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு முன்னாடியே இந்த சாட்டை திரும்புறவங்க மாநாட்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்விட்டரில் அப்பப்போ ட்வீட் வருது, நம்மளோட பார்த்தோன்னா வாட்ச் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, தளபதி 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 நாம் தமிழ்னு சொல்லிடுங்க, தளபதி தளபதி நாம் தமிழ் பேர் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நாங்கள் இதன் மூலமாவது பப்ளிசிட்டி தேடிக்கிறோம், கொஞ்சம் பார்த்தோன்னா நாங்களும் விளம்பரம் ஆகிக்கிறோம், தயவு செஞ்சு சொல்லுங்கள், எங்களை எதிர்த்தாவது பேசுங்க, காரையாவது துப்பிடுங்க, அதாவது கூட பரவாயில்ல, எங்களுக்கு ப்ரொமோஷன் தான் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தளபதி சிங்க கதையை சொல்லி ஒரே போட்டு போயிட்டார். இந்த சிங்கம் கதையை தளபதி சொன்னது சீமான் அவர்கள் அப்படின்னு தாவேக தொண்டர்கள் யாரும் சொல்லலை, மற்ற கட்சிக்காரங்களும் யாரும் சொல்லலை, சோசியல் மீடியாஸில் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் யாருமே சொல்லலை. இவங்களா சொல்லி பார்த்தோன்னா அந்த அசிங்கத்தை தூக்கி விஜய்க்கு முன்னாடி வச்சு, நீ வா சண்டைக்கு வா அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா குதறிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதனால தான் தளபதி நேற்று சொன்னார், இதெல்லாம் நான் கண்ணில் கூட மதிக்க மாட்டேன், கால் தூசல் கூட மிதிக்க மாட்டேப்பா, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவங்களோட அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தாவேகாவை எதிர்த்தா இல்லை திமுகவை எதிர்த்தா அப்படிங்கிறது தான். இப்போது தாவேக பார்த்தோம்னா திமுகவை எதுக்குது அப்படின்னா, அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக எதுக்குது. இவங்களும் பார்த்தோன்னா தாவேக எதுக்குறாங்க, எதுக்கு, அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரோன்ற பயத்தில் அப்படின்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. தாவேக எப்போ வெற்றி தான், ஜெயிச்சிரும், நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தாவேக கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இப்போ திமுக அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு டிவிக்காவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு காரணம், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ட்விட்டரை திறந்தீங்க அப்படின்னா எல்லா தம்பிகளும் தளபதி பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. நம்ம பசங்க சும்மா ஆடுவாங்களா, போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க நடந்த அந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும் தான் பேசுவாங்களே தவிர பாசிட்டிவான விஷயங்களை பேச மாட்டாங்க. இப்போ தாவேகா மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே சேர்கள் பார்த்தோன்னா பல சேர்கள் நொறுங்கி போச்சு. இது தவறான ஒரு விஷயம் தான். தொண்டர்கள் பார்த்தோன்னா அடுத்த டைம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தளபதி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும். அவங்களும் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரணும். அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதை ஒரு சில பேர் பண்ணிட்டாங்க. சரி, தளபதி பார்க்குறதுக்காக பார்த்தோன்னா அந்த சேர் மேலே ஏறி நிற்கிறப்போ அது பிளாஸ்டிக் சேர் தானே, எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு சுச்சுவேஷனில் அது உடஞ்சிருச்சு. இப்போது அந்த சேரை உடைச்சது மட்டும் பேசுகிற இந்த நாம் தமிழர் தம்பிகளாகட்டும், இந்த திமுக காரங்க அப்படி எல்லாருமே அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு விஷயத்தை பார்த்தோன்னா அங்கே தொண்டர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்களே பார்த்தோன்னா நைட்டு பூரா வெயிட் பண்ணி, இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தோம்னா வெயிட் பண்ணி அந்த சேர்களை அங்கங்கே பார்த்தோன்னா ஒடுக்கமாக எடுத்து அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க, அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களே அந்த மாதிரி சில நல்ல விஷயத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எடுக்கிறது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலைகளை அவங்களும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்குது. இதை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. இந்த பக்கம் என்ன நடந்துச்சோ அதை தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்தளவு ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கண்டிப்பாக பார்க்க போகிறது கிடையாது, மற்ற எந்த கட்சியும் பார்க்க போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னா கூட்டுறதே பெரிய விஷயம். அப்படி கூட்டி இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுக்காக பார்த்தோன்னா அவங்க உடனே எதுக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி பார்த்தோன்னா இவங்க முடிவு பண்ணிடுறது. இந்த லெவலில் தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்குது. இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து போஸ்ட் பண்ணி நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல். சரி, ஓகே. இப்போ தளபதி சிங்கம்னு சொன்னார்ல, அணில் எப்படி சிங்கம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோன்னா பயங்கரமாக பேசுகிறாங்க, கலாய்க்கிறாங்க இந்த நாம் தமிழர் குரூப்பு. சரி, ஓகே. இப்போ இவங்களுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். சீமான் அவர்கள் எதுக்கு பார்த்தோன்னா ஆமைக்கறி சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஆமக்கறி சாப்பிட்டு அப்படின்னு புர்ரா விட்டு இருந்தார், அதனால் பார்த்தோன்னா ஆமக்கறி சீமான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ தளபதி பார்த்தோன்னா அணில் அப்படின்னு சொல்கிறாங்க, தளபதி ரசிகர்கள் அணில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான்.
இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, இவருக்கு எதுக்கு மஞ்சப்பொடி மாமா அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு? அந்த பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும்ல. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது இவர் சேனலில் இவர் வீடியோவே பார்த்தோன்னா தொகுத்து போட்டார் அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு அப்படி போட்டாங்க? இப்போ வந்து இந்த திமுக காரங்க யாராவது பார்த்தோம்னா யார் எடுத்தாலும் பார்த்தோம்னா இந்த சாட்டை திருமுருகன் அவர்களை மஞ்சப்பொடி மாமான்னு தான் சொல்கிறது. ப்ளஸ் வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் அவரை பற்றி பேசினாலே தமிழில் அதுதான், அவரோட பேரே அதுதான் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லெவலில் பார்த்தோன்னா வச்சு செய்கிறாங்க. இவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா அதுக்கு உண்டான காரணம் அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும், அதனால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அது ஏன் வந்துச்சு? இப்போ அணில் அப்படின்னு தளபதி சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் மஞ்சப்பொடி மாமன்ற பேர் வந்துச்சு? அதுக்கு உண்டான ஒரு ரீசனை சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை கேட்டுட்டும் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண்களெல்லாம் எப்படி பயணிக்கிறாங்க, இவர் கூட எப்படி பழகிறாங்க. இவர் கட்சி சேர்ந்த ஒரு நபரையே பார்த்தோன்னா அந்த லெவலில் வந்து அந்த மஞ்சப்பொடி சம்மந்தப்படுத்தி பேசி பார்த்தோன்னா கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இந்த நபர் வந்து இந்த நபரோட வாய்ஸ் ஆடியோ கேட்டும் கூட பார்த்தோன்னா எப்படி நாம் தமிழர்கள் நிறைய பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இவர் கொள்கை பரப்பு செயலாளர் வேறு, எப்படி மஞ்சப்பொடி எங்கெங்கே தடவலாம் எங்கெங்கே எதுன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கொள்கை தலைவராக இவரெல்லாம் பார்த்தோன்னா தளபதி விஜயெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டாங்க. சினிமாவில் வந்து விஜய் வந்து அங்கே நடிகர்கள் கூட டான்ஸ் ஆடுறாரு, ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னு பேசுகிற இவர் ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா எந்தளவுக்கு கொச்சையான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேசி வச்சுருக்கிறது. ரஜினி அவர்களை, அஜித் அவர்களை, விஜய் அவர்களை, அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களை, இப்போ பார்த்தோன்னா கட்சி தொண்டர்களை, இந்த மாதிரி ஃபேமிலியை இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆராக்கிறதுல இவங்களை தவிர வேறு யாரையும் அடிச்சுக்க முடியாது. அந்த அளவில் பார்த்தோன்னா எல்லாருமே கேவலமாக பேசுவாங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா கூட்டமாக ஓட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் கூட்டத்தையே எதிர்ப்பாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு இவங்க எல்லாரையும் திட்டுவாங்க, ஆனால் மக்கள் ஓட்டு போடணுமாமா. எல்லாரையும் பேசுவாங்க. திமுகவையும் திட்டுவாங்க, அதிமுகவையும் திட்டுவாங்க, பிஜேபியும் திட்டுவாங்க, அதில் இருக்கிற தொண்டர்களையும் திட்டுவாங்க, ஆனால் இவங்களுக்கு வாக்கு செலுத்தணுமாமா. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. எல்லாரையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு வச்சா யார் வாக்கு செலுத்துவா? இதில் வர லட்சணத்தில் பார்த்தோம்னா நாங்கள் தனித்து தான் போட்டி, எப்பவுமே கூட்டணி இல்லை அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா தனிச்சே இருந்தால் தான் துட்டு பார்க்க முடியும், கூட்டணி சேர்ந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் பார்த்தோம்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி என்னடான்னா அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம், இவங்க பார்த்தோம்னா எங்களையும் கொஞ்சம் கடிச்சு வைங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா கெஞ்சிட்டு திரிகிறாங்க. தயவு செஞ்சு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தேடாதீங்க. சரி, இவங்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்கிக்கிறாங்க தன்னாலேயே. சரி, தளபதிக்கிட்ட அடுத்த டைம் சொல்லி பார்த்தோன்னா ஆனால் இந்த நாம் அப்படின்ற வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நாம் அப்படின்னு சொன்னாலே போதும், இவங்க எடிட்டில் தமிழர் அப்படின்னு எடிட் பண்ணி இவங்க வந்து வாண்டடா எங்களை பற்றி தளபதி பேசிட்டாரு, எங்களுக்கு இன்னும் வேலையே இல்லை, எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, இது மூலமாக பார்த்தோன்னா நாங்கள் மேலே வந்துடுவோம் அப்படின்னு இவங்களே பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாம் தமிழர் தம்பி அதை தான் எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே, அடுத்த டைம் தளபதிக்கிட்ட ஒரு நாம் அப்படின்ற வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க தளபதி அப்படின்னு மாதிரி ரிக்வஸ்ட் வைக்கலாம். நம்ம எல்லாருமே ஹேஷ்டேக்கோட ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணலாம், அது நடக்கும். தளபதினால முடிஞ்ச அளவுக்கு அதையாவது பேசட்டும், இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கு நேற்று வந்த க்ரௌடை பார்த்தே பார்த்தோன்னா இந்த க்ரௌடை பார்த்தே பயங்கர மன உளைச்சலாக இருப்பாங்க, இப்படி ஒரு கூட்டத்தை நம்மளால் கூட்ட முடியல அப்படின்னு. மாநாடு திடல் நிரம்பி வழியுது. அதில் பார்த்தோன்னா தளபதி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போகிறாங்களே தவிர அந்த இடத்துல கூட்டம் குறையவே மாட்டேங்குது. இன்னும் பார்த்தோன்னா அவங்க போகிறாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு உள்ளே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அந்த லெவலில் பார்த்தோன்னா ஃபில் ஆகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் பார்த்தோன்னா கட்டி ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பார்க்கிங்காக வச்சுருந்தாங்களா 300 ஏக்கர், அது நிரம்பி வளைஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா அங்கேயே ரோட்லேயே வந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த லெவலில் இருந்துச்சு. மதுரையை பார்த்தோன்னா நேற்று ஃபுல் டிராஃபிக்கு. அந்த லெவலில் பார்த்தோன்னா மதுரையை குலுங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் ஒரு மாநாடு. அந்த மாதிரி ஒரு மாநாட்டை இவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த லெவலில் இருக்கிற ஒரு மாநாட்டை பார்த்தா இந்த மாதிரியான கதரெல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு ஆளுங்கட்சியே பார்த்தோன்னா இந்த கட்சிக்கிட்ட வந்து அசைன்மெண்ட் பேசி இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்களும் பார்த்தோன்னா நம்மளுக்கு திறநிதி தவிர இது வேறு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வாங்கிட்டு பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் சந்தேகம் வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது திமுக பற்றி தளபதி அவ்வளோ விஷயம் பேசினார், பிஜேபி பற்றி அவ்வளோ விஷயம் பேசினார். இதை பற்றி யாராவது இது வரைக்கும் இந்த நாம் தமிழர் தம்பி பேசியிருக்காங்கன்னா இல்லை. ஆனால் நம்மளும் திமுக எதுக்குறோம், பிஜேபி எதுக்குறோம், தளபதி மதத்தான பேசியிருக்காரு, அதையும் பேசுவோம் அப்படின்னு பேசுகிறதே இல்லை. இவங்க தளபதி இவங்களை பற்றி எதுவுமே பேசலை. இது வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. சீமான் பற்றியோ நாம் தமிழர் பற்றி எதுவுமே பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இவங்க ஒரு வார்த்தை மாறாமல் அவரை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் அரசியல் பண்ணிவிட்டு அவர் நேஷனல் மீடியாவில் அவ்வளோ வரைக்கும் பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்காரு. இவங்க பார்த்தோன்னா இன்னுமே அந்த யூடியூப் உட்காந்துட்டு எங்களை அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. இது ஒரு குரூப் அரசியல். சரி, இந்த அரசியல் பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த கதலை சத்தலமாக கேட்கும்போது தளபதிக்கும் ஆனந்தம், நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம்.
இன்னும் நிறைய வீடியோகள் தொகுத்து இவங்களை போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், நியூ அப்டேட்ஸ் எப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.